என்ன ஏதாவது வந்துருச்சா? என்ன 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 இதெல்லாம் புதுசா ட்ரை பண்ற? அதாவது பூஜை, நீ வந்து ஒரு ஆங்கரா பார்த்திருப்ப, இன்னொரு ஆக்டரா பார்த்திருப்ப, ஏன் அப்பப்போ டான்ஸரா கூட பார்த்திருப்ப. ஆனா இனிமேல் நீ ஒரு சிங்கரா பார்க்க போற. ஐயோ, கால கொடுமையா கதிரவா? கால கொடுமை கிடையாது. இல்ல இல்ல, நல்ல விஷயமாச்சே, ஏன் திடீர்னு ஒரு முடிவுன்னு கேட்டேன். எஸ் எஸ் எஸ். ஏன்னா என்ன வந்து சில பேரை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும்ல. அப்பா, இவங்க கிட்ட நம்ம கிளாஸ் போறோம், இன்னைக்கு படிக்கிறோம், சிங்கரா மாறுறோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. நான் அப்படிதான் வந்திருக்கேன். எஸ், எனக்கு புரிஞ்சது. அதாவது இவர் சில பேரை பார்த்தாலே அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டும் இல்ல, இவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிற அந்த மோட்டிவேஷனும் வரும். நீங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம கூட பார்ட்டி பண்ணலாம், ஆனா இவர் பாட்டு இல்லாம பார்ட்டியே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான சிங்கர் தான் இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. இவரை பத்தி சொல்லணும்னா, இசை மேடையில தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சு பல பேருடைய இதய மேடையில நீங்காத இடம் பிடிச்சவர், ஒரு காந்த குரல் கண்ணன் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லலாம். டார்லிங் இவரை பிடிக்குது, இவர் பாட்டு ஒன்னொன்னும் கேட்க துடிக்குது. லெட்ஸ் வெல்கம் பாடகர் முகேஷ் முகமது அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். முதல்ல அடியே நீங்க ரெண்டு பேரையும் மன்னிச்சிருங்க, பாட்டுங்கிற பேர்ல ஏதோ ஒன்று ட்ரை பண்ணோம். இல்ல, எல்லாரும் பாடலாமே. இசை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் பொதுவானது. நீங்க தாராளமா பாடலாம் சார். இசை அப்படிதான் நானும் வந்தேன், ஒரு சிங்கரா வந்திருக்கேன். இல்ல, நிச்சயமா சார். உங்களை பத்தி இன்னைக்கு நானும் ராகேஷும் நிறைய விஷயங்கள் பேச போறோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட தமிழ் சினிமாக்கு வந்து நீங்க 22 வருடங்களுக்கும் மேலாக அற்புதமான ஒரு பயணத்தை நடத்திட்டு இருக்கீங்க. எப்படி சார் இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இறைவன் வந்து இவ்வளோ வருஷமும் என்னை பாட வச்சிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது, நல்ல ரசிகர்கள், அவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ், இதெல்லாம் தாண்டி இறைவனுடைய கருணையால தான் நான் இன்னும் பாடிட்டு இருக்கேன். இன்னுமே இதுக்கப்புறமும் இன்னும் பாடுறேன்னா அது இறைவனால மட்டும்தான். சார், இந்த கையில் போட்டுருக்கிறது ராசிக்கல் முதலமா சார்? ஏன்னா இதெல்லாம் போட்டும்போது 22 இயர்ஸ் வந்து அப்படியே இருக்கலாம் அப்படின்னா இருக்கிறதுக்கு இது காரணமா இருக்குமோன்னு நினைக்கிறீங்க? சும்மா இது ஒரு ஃபேஷனுக்கு தான். ஃபேஷனா சார்? நான் கூட அவெஞ்சர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. என்ன இதுக்கு என்னென்னமோ பேர்லாம் சொல்றாங்க. பச்சைக்கு ஒரு பேர் சொல்றாங்க, இதுக்கு ஒரு பேர் சொல்றாங்க. அப்படியா, இப்படிலாம் ஒரு பேர் இருக்கு. ஆமாம் சார், இதை நீங்கள் போட்டிருக்கீங்களே, இது உங்களுக்கு ராசி கல் தானே, இதை போடக்கூடாது, இதை போட்டால் இந்த ராசிக்கு உங்களுக்கு ஒத்துக்குதா அப்படின்னு. எனக்கு என்ன ராசின்னு எனக்கே தெரியாது. ஆஹா சார், உங்களை மாதிரியே நானும் ஒரு இது போட்டிருக்கேன், ஆனால் அந்த வைப் இல்லை சார். அந்த சும்மா டம்மி. இதுவும் டம்மி தான், இதுவும் டம்மி தான் சார். அப்போ அதுக்காக தான் கிடையாது சார். அப்படிலாம் நீங்கள் நினைச்சா நான் என்ன பண்ணட்டும்? ஆனால் என்னதான் வந்து இதெல்லாம் மோதிர மேலே, இந்த தம்மாத்துட்டு மோதிர மேலெல்லாம் நான் வைக்கலடா, என் மேலே தான் வச்சிருக்கேன் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிற மாதிரி இங்கே பாடின ஒவ்வொரு பாட்டுமே வந்து அவ்வளோ அழகான பாட்டு. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனாலுமே கண்டிப்பாக நீங்கள் பாடின பாட்டு இல்லாத ஃபங்க்ஷனே இருக்காது சார். அது கண்டிப்பாக வந்து ஜாலியாக, அதாவது முக்கியமாக அந்த வெட்டிங்லாம் போயிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு போடுற பாட்டே உங்களோட பாட்டாக தான் இருக்கும். அந்தளவுக்கு அழகான பாட்டெலாம் பாடிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் திரும்பி பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா, நான் வந்து ஒரு மேடை பாடகனாக இருந்து அதுக்கப்புறம் ஒரு பின்னணி பாடகனாக வந்திருக்கேன். அதுலேயும் சொல்ல போனால், மேடை பாடகனாக ஆகிறதுக்கு முன்னாடியே நான் ஐயப்பன் பூஜையில் தான் ஒரு ஹார்மோனியம், ஒரு தபலா இருக்கும். இப்படி தான் நான் வந்து ஐயப்ப பூஜையில் பாடி, ஐயப்ப பக்தர்கள் முன்னாடி பாடி, அப்படி இன்னும் சொல்லப்போனால் அந்த காலத்தில் இருந்த மிகப்பெரிய ஜாம்பவான்கள் டிஎம்எஸ் சார், சீர்காழி கோவிந்தராஜன் சார், இன்னும் அப்போ எனக்கு வாய்ஸ் வேறு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும்னு கேபி சுந்தராம்பாள் அம்மா தெரியும் இல்லையா, ஔவையாராக வருவாங்க நிறைய படத்தில், திருவிளையாடல் படத்துலலாம். அவங்க பாடின பாட்டு தான் அப்போ பாடினேன். அப்போ எனக்கு வாய்ஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இப்போ பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா என்ற பாட்டு தான் நான் அது மாதிரி ஐயப்ப பூஜையில் பாடி, அதுக்கப்புறம் மேடை பாடகனா என்னுடைய குருநாதர் இசையமைப்பாளர் ஏசி தினகரன் அவர்கள் மூலமாக தான், எங்கள் அப்பாவோட நெருங்கிய நண்பர் அவர் மூலமாக இசைத்துறைக்கு வந்து முதல் கச்சேரியே வந்து எனக்கு நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, கலைமாமணி எல்ஆர் ஈஸ்வரியம்மா அவங்களோட கச்சேரி தான் நம்ம கோடம்பாக்கம் புலியூரில் மிகப்பெரிய ஒரு மேடை. அப்போ தான் நான் பார்க்குறேன் ட்ரம்ஸ் பார்க்குறேன், கிட்டார், ஃப்ளூட்டு, பெரிய கீபோர்டு, இப்படியெல்லாம் நான் பார்க்குறது அன்றைக்கி தான். இப்படி பெரிய ஒரு ஆர்கெஸ்ட்ராவில் அவங்க முன்னாடி பாடுற ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அது எனக்கு பெரிய ஆசீர்வாதமாக நினைக்கிறேன். அவங்களோட ஆசீர்வாதத்தோடு தான் நான் வந்து ஃபீல்டில் பாடவும் ஒரு சிங்கரான. சூப்பர். ஸோ இந்த அழகான நீங்கள் ஜேர்னி சொல்கிறப்போ அந்த மேடையில் பாடின பாட்டு என்னது சார்? எங்களுக்காக ஒரு 2 வரி. பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா, சபை தன்னில் திருச்சபை தன்னில் உருவாகி புலவோர்க்கு பொருள் கூறும் பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா.
இந்த மாதிரி அப்போ இதை விட வேற ஹை பிச்சு தான் எனக்கு இருந்தது அப்போ வாய்ஸ். இப்போ எனக்கு பாட முடியல. ஆனால் அவங்களுடைய பாட்டு அப்போ ஏற்பட்ட சிங்கருங்கிறதெல்லாம் யாராவது சொல்லும்போது தான் எனக்கு தெரியுது. அப்போது எங்கள் அப்பா குருநாதர்லாம் சொல்லுவார், டே இது யார் தெரியுமா, கேபி சுந்தராம்பாளம்மா பெரிய சிங்கர்ரா அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு லெஜண்டோட வாய்ஸ்லலாம் அவங்க பாடின பாட்டெல்லாம் பாடினது, அப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்ததுங்கிறது பெரிய. சார் அப்படிலாம் பார்க்கும்போது சார், இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு வந்து ஒரு படத்தில் ஒரு டைலாக் இருக்கும், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. அப்படி வந்து உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எனக்கு இன்னொரு பேர் இருக்குன்னா உள்ளத்தில் நல்ல உள்ள முகேஷ் அப்படிம்பாங்க. பிகாஸ் ஏன்னா அந்த ஒரு பாட்டுமே வந்து நம்ம லைவாக அப்படியே நீங்கள் வந்து அதே மாதிரி ஒரு எந்த இடத்துலையுமே பிசுறே இல்லாமல் அப்படியே இருக்க மாதிரி இருந்தால், அதனால தான் வந்து அந்த பாட்டுக்கு வந்து இன்னொரு பேர் உங்கள் பேர் வச்சுருக்கோம். நிச்சயமா சார், அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான பாட்டு, அது அவ்வளோ எஃபோர்ட்லெஸ்ஸாக நீங்கள் பாடுவீங்க. எப்படி சார் அதை பற்றி? இந்த பாட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட 300 படங்களுக்கு மேலேயே பாடியிருக்கேன். ஆனால் வந்து மக்கள்கிட்ட இப்போவும் என்னை வந்து கொஞ்சம் வயசானவங்க பார்த்தாங்கன்னா, முகேஷ்னா நீங்கள் அந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம் பாடுவீங்களே, அந்த முகேஷ் தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் பாட்டு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. முகேஷ் எனக்கு அந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பாடுவீங்களா, ஏதாவது நிகழ்ச்சிக்கு வந்துட்டா கூட, ஒரு கல்யாண நிகழ்ச்சியில் கூட கேட்டிருக்காங்க. பொதுவாக கல்யாண நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா சோக பாட்டுகளை தவிர்ப்பாங்க இல்லையா. அப்போது நான் சொல்லுவேன், இல்லை சார் அது வேண்டாம், கல்யாண நிகழ்ச்சியில் அது சோகமாக இருக்கும். பரவாயில்ல, நாங்கள் உங்களுக்கு எங்களை கல்யாண நிகழ்ச்சிக்கு உங்களை கூப்பிட்டதுக்கு அதுக்கு தான் அப்படின்னு சொல்லி பொண்ணு மாப்பிள்ளையோட அப்பா அம்மா இருப்பாங்க இல்லையா, அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் அதை பாடுறதுக்கு அதை கூப்பிட்டோம், நீங்கள் எங்கள் பசங்களுக்கு உங்களோட வேரிஸ்த பார்ட்டி பிடிக்கும், கச்சேரி ஓடி ஓடி விளையாடலாம் பிடிக்கும், அவங்களுக்கு அதெல்லாம் தெரியும், எங்களுக்கு அந்த பாட்டை விட இந்த பாட்டு நீங்கள் பாடி கேட்கணும்னு ஆசை அப்படின்லாம் சொல்லி இன்றைக்கி வரைக்குமே வந்து என் லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு. என்னுடைய என்ன சொல்கிறது, எவ்வளோ பாடல்கள் நான் பாடியிருந்தாலும் இந்த ஒரு பாட்டு தான் இன்றைக்கும் மக்கள்கிட்ட மனசில் நிற்குதுன்னா, அதுக்கு மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி ஐயாவுக்கும் ராமமூர்த்தி ஐயாவுக்கும், பாடிய சீர்காழி கோவிந்தராஜன் ஐயாவுக்கும், கவியரசு கண்ணதாசன் ஐயா, நடிகர் திலகம், என்டி ராமராவ் சார், டோட்டல் அவங்க என்ன மாதிரி ஒருத்தனை வாழ வச்சுட்டு இருக்காங்க தான் நான் நினைக்கிறேன். அந்த பாடல் 2 வரிகள். கண்டிப்பாக. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா. சார் இந்த மாதிரி இந்த பாடல் பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். எப்படி நீங்கள் உங்களுடைய கலை பயணத்தை வந்து ஐயப்பன் பாடல் மூலியமா ஆரம்பிச்சிங்களோ, அதே மாதிரி கடவுளுக்கும் மேலா நீங்கள் நினைக்கக்கூடியவர் எம்எஸ்வி சார் அப்படின்னு பல இடங்கள்ல சொல்லியிருக்கீங்க. அவரே உங்களுக்கு ஒரு பாட்டு வந்து கம்போஸ் பண்ணியிருக்காருல்ல, கேள்விப்பட்டோம். எனக்கு அது மறக்கவே முடியாது. நான் ஏன்னா மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி ஐயா கச்சேரியில் பாடக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிது. அப்போ நான் பாடும்போது அவர் வந்து இதே உள்ளத்தில் நல்ல உள்ளம் தான் அவர் என்னை பாராட்டின ஒரு பாட்டு. இனிமேல் நிகழ்ச்சியிலையும் பாடணும்னு சொல்லி ஒரு தனியார் தொலைக்காட்சியில் கூப்பிட்டு பாட சொல்லும்போது சங்கே முழங்கு தான் முதல்ல நான் பாடுறேன் அவரோட நிகழ்ச்சியில், சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா பாடினது. அதை பாடி முடித்தோன்னே அவர் ஒரு வார்த்தை சொன்னாருங்க, அது இன்றைக்கும் எனக்கு பெரிய சந்தோஷம், அது பெரிய விருதுக்கு நிகர். இது வந்து அப்போ சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா பாடினார், அண்ணன் ரொம்ப அழகாக பாடியிருப்பார், தம்பி முகேஷ் இன்னைக்கு ரொம்ப நல்லா பாடிட்டார் அப்படின்னு சொன்னோன்னே எல்லா இசைக்கலைஞர்களும் சொன்ன வார்த்தை வந்து, இதுக்கு மேலே உனக்கு ஒரு விருது வேணுமாயா, இதை விட பெரிய சந்தோஷம், அந்த பாட்டை உருவாக்குனவர் யாவர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதை தொடர்ந்து அவர்கிட்ட நிறைய அந்த நிகழ்ச்சியில் பாடும்போது ஒரு படம், அப்போ மனிதனா இரு அப்படின்னு ஒரு படம் பண்ணும்போது கம்போசிங்கில் உட்காரும்போது இந்த பாட்டை தம்பி முகேஷுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு பண்ணதாக வந்து அவர் கூட இருந்த என் நண்பர் கணேசன் சேலத்தில் இருக்கார். அவர் சொல்கிறார், இந்த மாதிரி முகேஷ் சார் உங்களுக்காக அவர் ஒரு டியூன் போட்டு சொல்கிறாரு, இது தம்பி முகேஷ் பாட நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்போது இதை விட எனக்கு வேறு என்ன சார் சந்தோஷம் இருக்கும் சொல்லுங்கள். யார் பாட்டை கேட்டு வளர்ந்தோமோ, யார் பாட்டால் இன்றைக்கி நான் ஒரு ஃபீல்டுக்குள்ளே இன்றைக்கி ஒரு பாடகனாக இருக்கணும், அவங்க கிட்டேருந்து இப்படி ஒரு கிரெடிட் கிடைக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. மிகப்பெரிய வாழ்நாள் பாக்கியம் தான் சொல்லணும். அண்ட் நீங்கள் சாரை பற்றி சொல்கிறப்ப உங்கள் கண்ணு கலங்குறதுலேருந்தே தெரியுது எவ்வளோ பசுமையாக அந்த நினைவுகள் இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி உங்களுடைய 20 வருடம் கடந்த ஜேர்னியை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம். இப்படி நீங்கள் வந்து இசை மேடைகளை பாடிட்டு இருக்கிறப்போ டக்குன்னு சினிமாவில் ஒரு என்ட்ரி கொடுத்தீங்க பாருங்க, அதுவும் எல்லாம் இறைவனுக்கே அப்படின்னு சொன்ன ரஹ்மான் சார் மூலியமா, அதை பத்தி சொல்லுங்க. ஆமா, ரஹ்மான் சார், அதாவது இப்போ எங்க எல்லாருக்குமே வந்து ரஹ்மான் சார் கிட்ட ஒரு லைன் பாடுவாங்களா, பாடிட முடியுமா அப்படின்னு நாங்கள் எல்லா சிங்கர்ஸும் ஏங்குற ஒரு விஷயம். அவர்கிட்ட ஃபஸ்ட்டு மூவியே அதுவும் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நான் பாடி சிறந்த பாடகனுக்கான விருது, அதுவும் எனக்கு பிடிச்ச மெல்லிசை மன்னர் கையால் தான் நான் எம்எஸ்வி சார் கையால்
நான் படிக்கும்போது கூட 100க்கு 100 வாங்கினதில்லை. ஆனால் அந்த பாட்டும் நானே பாவம் நானே பாடி அவர்கிட்ட எனக்கு 100 மார்க் வாங்கி அதில் வெற்றி பெறக்கூடிய பாடகர் பாடகிக்கு வந்து இசைப்புயல் ரஹ்மான் சார்கிட்ட பாடுறதா அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ கண்களால் கைது செய்கின்ற படம் வந்து ரஹ்மான் சார் மியூசிக் பண்ணுறாரு. அதில் எனக்கு வந்து ரஹ்மான் சார் வந்து சொல்லப்போனால் அது உன்னிகிருஷ்ணன் சாருக்காக வச்சுருந்த பாட்டு. அப்போது இந்த இதை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த பாட்டை கொடுத்தாரு. அதுக்கு முக்கிய காரணம் வந்து என்னோட காட்ஃபாதர் உலக அறிவிப்பாளர் பிஹெச் அப்துல் ஹமீத் ஐயா தான். அவர் அடுத்த நாளே என்னை வந்து ரஹ்மான் சார்கிட்ட கூட்டிகிட்டு போய் நேற்று தான் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் அவர் வெற்றி பெற்றாரு, உங்ககிட்ட பாடுறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், ஒரு சும்மா உங்ககிட்ட ஒரு வாய்ஸ் டெஸ்ட்டுக்காக கூப்பிட்டு வந்தேன்னா ஒரு 4-5 பாட்டு பாடினேன், ரொம்ப நல்லா இருக்குது, நான் கண்டிப்பாக கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி படம் வந்து அப்போ தொடங்கலை. அவர் சொல்லி ஒரு 2-3 மாதம் இருக்கும். தொடங்கின உடனே அதை மறக்காமல் எனக்கு சொன்ன வார்த்தையை வந்து மறக்காமல் கொடுத்து தீக்குருவியா என்ற பாட்டு கொடுத்தாரு. இல்லை சார், ஆமாம், ரொம்ப கஷ்டமான பாட்டு. அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாட்டாவே வந்து பாடியிருக்கீங்க எங்களுக்காக அந்த பாட்டு. கண்டிப்பாக. தீக்குருவியாய் திங்கனியன தீக்கைகள் தீஞ்சுவையன தீப்பொழுதினில் தீண்டுகிறாய் நந்திதா. தீக்குருவியாய் திங்கனியன தீக்கைகள் தீஞ்சுவையன தீப்பொழுதினில் தீண்டுகிறாய் நந்திதா. பூமந்திர தீத்துண்டுகிறாய் தீயினை தீநதினில் தேடுகிறாய் நந்திதா. அப்படி வரும் சார். சார் ஆக்சுவலாக சில விஷயம் இருக்குது சார். அதாவது மியூசிக் இல்லாமல் வெறும் வாய்ஸ் மூலமாக அந்த ஒரு ஃபீல், அது வந்து சில பேர் தான் ஃபீல் மாதிரி, அது உண்மையாலுமே சில பேருக்கு தான் சார் இருக்குது. ஆக்சுவலாக எங்களுக்கு ரொம்ப உண்மையாலுமே இந்த பாட்டு சூப்பராக இருக்குது சார். அப்படி பார்க்கும்போது சார் நீங்கள் பாடின பாட்டு டப்புன்னு இந்த பாட்டு நம்ம பாடி இவர் இதில் ஃபியூச்சர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சர்ப்ரைஸ் ஏதாவது இருந்திருக்கா? பிகாஸ் சில பேருக்கு என்னென்னா மியூசிக் கம்போஸ் பண்ணும்போது எந்த ஹீரோவோட படம் தெரியாது, நம்ம பாட்டு பாடிட்டு வந்துடுவோம். ஆனால் டப்புன்னு பார்க்கும்போது நம்ம இந்த பாட்டு பாடியிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது. அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் வந்து நான் சூப்பர் ஸ்டாருக்கு பாடின பாட்டு, அண்ணாத்த, நம்ம சன் பிக்சர்ஸ். ஆமாம் ஆமாம், அது வந்து இமான் சார் வந்து கூப்பிட்டு முதல்ல வந்து என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸில் ஃபைட் சீனில் வர பாட்டு, இது வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமாக பாடணும் அப்படின்னாரு. சரிங்க சார் அப்படின்னு. இப்போ பாட்டு வந்து விச்சருவா கொண்ட கொல கொல சாமி வந்துருச்சே பக கொல நடுங்க கட்டவன அது போலி போலி போட நஞ்சிருச்சே அவன் தொட நடுங்க அப்படி கிரன்ச் எல்லாம் கலந்த மாதிரி வரும். அப்போ இது இப்படி பாட சொல்லி சொன்னார் சார். ஓகே, அப்படியே பாடின பாட்டு நிறைய இடத்துல அந்த மாதிரி வரும். அப்போ பாடி முடித்தோடனே ஓகே சூப்பராக இருக்குது, இது ஃபைனல் ஆனவொன்னே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி முதல்ல ட்ராக் மாதிரி தான் நான் சார் சொன்னாங்க. அப்போ பாடி முடித்தோடனே திடீர்னு ஒரு நாள் இமான் சார் கிட்டேருந்து ஃபோன் வருது. ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இதை பாடி ஒரு 2-3 நாளில் வேற ஒரு ரெக்கார்டிங் நான் பாடிட்டு இருக்கும்போது எனக்கு அப்புறம் பின்னணி பாடகர் அந்தோனி தாசன் வராரு. அவர் வந்துட்டு, அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? அண்ணா நல்லா இருக்கண்ணே. அண்ணா அண்ணா சூப்பர்ண்ணே, நீங்கள் வந்து தலைவருக்கு பாடிட்டீங்களே அப்படின்னாரு. யார், என்ன பாட்டு? சூப்பர் ஸ்டாருக்கு அப்படின்னா. சூப்பர் ஸ்டாருக்கா? என்ன படம்? நான் எப்போ பாடினேன்? இன்னும் நீங்கள் இப்போ இமான் அண்ணனுக்கு பாடினீங்களே? ஆமாம், ஒரு 3 days முன்னே பாடினேன். அது யார் படம் தெரியுமா? யார்? அண்ணாத்தனை, சூப்பர் ஸ்டார் படம். என்ன சொல்கிறீங்க சார், ரஜினி சார் படத்துக்காக பாடிருக்கேன் நான் அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு பயங்கர சந்தோஷம். அப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு இமான் சார் ஃபோன் பண்ணுறாரு, முகேஷ் நீங்கள் பாடினது வந்து ஃபைனல் ஆகிடுச்சு, ஆனால் இதை நீங்கள் 3 பேராக பாடுறீங்க. அப்படியா சார்? சார் ரஜினி சார் படத்தில் 2 லைன் பண்ணாலே எனக்கு சந்தோஷம், ஃபுல் சாங்கு அது கிடைச்சாலும் பரவாயில்ல சார், ஏதோ ஒரு பாடினாலே போதும் சார். அப்படி வந்தது தான். அப்போ நொச்சிப்பட்டி திருமூர்த்தி, கீழக்கரை சம்சுதீன் 3 பேருமே பாடியிருப்போம். அப்போ அது வீடியோ மேக்கிங்காக நம்ம சன் பிக்சருக்கு எடுக்க வந்தாங்க. அப்போ நாங்கள் 3 பேரும் பாடின வீடியோ இன்னும் யூடியூப்பில் எனக்கு பெரிய ஒரு வரவேற்பு. இந்த தெலுங்குல ஃபுல் சாங் என்ன பாட வச்சார் இமான் சார். சார் உங்ககிட்ட ஒவ்வொரு சாங் பத்தி கேட்குறப்போ நாங்கள் குழந்தைகளா மாறி எங்களோட சன் மியூசிக் பிளேலிஸ்ட் நாங்கள் பார்த்து ரசிச்ச 90s பாடல்கள்லாம் கேட்டுட்டே இருக்கோம். இப்படி ஒரு பக்கம் வந்து கலகலப்பா நிறைய பாடல்கள் நீங்கள் பாடிட்டு இருக்கிறப்போ உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தனித்துவம் வந்து அந்த ஒரு டியூன்ல இருந்து அடுத்தடுத்து அழகழகா கோர்வையா பாடுறது தான். அப்படி வசந்த முல்லை வந்து நாங்கள் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். சொல்லுங்க சார். அந்த பாட்டு எப்படின்னா, நான் முதல்ல இந்த காம்படிஷனாலே பயப்படுவேன். ஏன்னா எனக்கு சங்கீதம் படிக்கல, கேள்வி ஞானத்தில் தானே பாடுறோம், நம்ம போய் ஒரு பாட்டு எப்படி போட்டி போடுறது அப்படின்னு. ஆமாம், நான் கேள்வி ஞானம் தான், காதில் கேட்டால் டியூனை கேட்டால் அப்படி பாடுறது தான் இன்னைக்கு வரைக்குமே. அப்போ நம்ம போய் எப்படி ஒருத்தர் கூட போட்டி போடுவோம், நம்ம எப்படியும் வின் பண்ண முடியாது அவங்கக்கிட்ட அப்படின்னு சொன்னா, போட்டியில் வர்றவங்க கண்டிப்பாக சங்கீதம் படித்தவங்களா இருந்தாங்கன்னா நம்ம தோற்றுருவோமே அப்படின்னு பயந்துட்டு இருந்தேன். இப்போ எங்கள் அப்பா ஒரு இசைக்கலைஞர். அப்போ அவர் என்ன சொன்னார், இல்லைடா நீ கச்சேரியில் இந்த மாதிரி பாடுறல, நீ ஐயப்ப பூஜையிலலாம் அவங்க பாட்டை தானே பாடினேன், இதை நீ ஒன்று பாடு, நீ ட்ரை பண்ணு அப்படின்னு. சரின்னு தனியார் தொலைக்காட்சியில் பாடும்போது அப்போ ஆடிஷன் வந்து அப்துல் ஹமீத் ஐயா இருக்கார். அப்போ ஒரு 4-5 பாட்டு நான் பாடி காட்டுறேன்.
வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, மாயமெல்லாம் நான் அறிவேனே, வா வா ஓடி வா. மன்மத லீலையை வென்றார் உண்டோ ஆடல் கலையே, தேவன் தந்தது வர சொல்லடி, என் வாயார ஒரு முத்தம் தானாக தர வேண்டும் மாடல் காணீரோ. மணமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் ராகம் தாளம் பல்லவி. அம்மா நீ சுமந்த பிள்ளை, உனக்கும் எனக்கும் இசைந்த பொருத்தம், நாம் இசைக்கும் ராகமெல்லாம் அவன் தந்த கீதம். நடந்தாய் வாழி காவேரி, வாக்கு தரும் நல்வாழ்வு தரும், வளமும் நலமும் வழங்க வரும் செல்வாக்கு தரும். வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, மாயமெல்லாம் நான் அறிவேனே, வா வா ஓடி வா. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே. இப்படி முடிப்போம் அந்த கச்சேரியில். அது வந்து அவங்களுக்கு ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை எப்போவுமே கல்யாண கச்சேரிக்கு போனால் இதை பார்த்தவங்களாம் கேட்பாங்க, இந்த பாட்டை பாடுங்க சார், அந்த ராகத்தில் ஒரே இது பாடுவீங்க அப்படின்னு. ஒரே ஒரு ஃபேவரட் சார் உங்ககிட்ட இந்த பாட்டு கண்டிப்பாக கேட்டாகணும். என்னோட ஃபேவரட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மலைத்துளி சங்கமம் பாட்டு, அந்த பாடல். அது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பொதுவாக நான் எம்எஸ்வி சாரோட பாட்டு வாய்ஸில் நிறைய பாடுவேன் நான் கச்சேரியில். அது குறிப்பாக இந்த பாட்டை எடுத்தாலே நான் வந்து எம்எஸ்வி சார் போர்ஷன் தான் நான் பாடணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவர் அந்த டியூன் அவர் ஒரு கற்பனையாக அழகாக பாடுவார். உதாரணத்துக்கு தந்தானே தந்தானதுங்கு டக்கு 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 திக்கு டக்கு திக்கு தரத்து டக்கு. மழைக்காகத்தான் மேகம் அடக்கலைக்காகத்தான் நீயும், உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா. நீ சொந்த காலிலே நில்லு, தலை சுற்றும் பூமியை வெல்லு, இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா மகனேவா. ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். புலிகள் அழுவது ஏது, அடப்பறவையும் அழ அறியாது. போர்க்களம் நீ புகும்போது முள் தைப்பது காலறியாது. மகனே மகனே, காற்றுக்கு ஓய்வென்பதேது, அடையேது, கலைக்கொரு தோல்வி கிடையாது கிடையாது கிடையாது. அப்படி ஒரு ஜீவன் கூட அவர் குரல்ல இருக்கும் சார். கூஸ் பம்ப்ஸ் உண்மையாலுமே பாருங்க சார். அந்த குரல் அப்படி, அவரோட குரல் அப்படி வந்து அப்போ ஏதோ அவருக்கு எந்த பாட்டுமே நீங்கள் பாடினீங்கன்னா அவர் ஸ்டைலில் ஒன்று பாடுவார். பொதுவாக நான் சில பக்தி கச்சேரியில் என்ன பண்ணுவேன், எம்எஸ்வி சார் பண்ண மாதிரி ஒரு பாட்டை பாடுவேன். அதாவது டிஎம்எஸ் சார் பண்ண புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு சரணம் எம்எஸ்வி சார் பாடுறது எப்படி இருக்கணும். இது வந்து பின்னணி பாடகர் அனந்த் ஒன்றை பொதுவாக கச்சேரியில் பாடுவார். அவர் பாடி கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் ஒரு கச்சேரியில் இந்த மாதிரி பாடும்போது மக்கள் நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. அது எப்படின்னா சரணம் கேட்டிருப்பீங்க. குருவா குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன். திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். இப்படி வர டியூனை எம்எஸ்வி சார் பொதுவாக எந்த கச்சேரி போனாலும் முதல்ல பாடுற பாட்டு இதுதான். இப்போ அவர் எப்படி பாடுவாருன்னா, குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன். குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன். திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன், திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்தில்
பள்ளி கொள்கின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன், புல்லாங்குழல் கொடுத்த முகில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. இப்படிதான் பாடுவாரு. Totally மாத்திட்டாரு. இது வந்து ஒரு நாள் நடக்கும், இன்னொரு நாள் இதை விட வேற சங்கதி ஒன்று வரும். அதை ஞாபகம் வச்சுக்கிறது இன்னும் கஷ்டம். அவர் வந்து எப்படின்னா ஒரு அருவி மாதிரி. அப்போ இது மாதிரி ஒரு பக்தி கச்சேரியில் பண்ணோன்னா மக்களுக்கு ஆச்சரியம், எம்எஸ்வி சார் ஸ்டைலில் பாடினீங்க அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி எம்எஸ்வி சார் குரலுக்குன்னு ஒரு பாவம் இருக்கு இல்லையா, அது வந்து வாய்ப்பே இல்லைங்க, அது அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அது சார் எம்எஸ்வி சாருடைய பாடல்களுக்கு அழிவில்லை, அவரோட குரல் உங்க மூலியமா இன்னும் உயிரோட தான் சார் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து இந்த காலை பொழுதுல இறைவன் பார்ட்டி காதல் அப்படின்னு கலக்கி ஒரு பயங்கரமான காம்பினேஷன் எங்களுக்கு கொடுத்துட்டீங்க. உங்களை அனுப்ப எங்களுக்கு மனசே வரல சார், நிகழ்ச்சியை முடிக்க எங்களுக்கு மனசே வரல. பட் இருந்தாலும் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை இன்னும் பல பாடல்கள் பாட வச்சு ரசிச்சு கேட்கணும். இன்னும் இந்த மாதிரி நீங்கள் பல பாடல்கள் பாடணும். ரொம்ப நன்றி. எனக்கும் ரொம்ப சந்தோஷம். நம்ம சன் டிவியில் வணக்கம் தமிழால் நீங்களும் சூப்பரான கேள்வி கேட்டதுனால தான் எனக்கும் நிறைய பகிர முடிஞ்சது. ஸோ ரொம்ப நன்றி உங்கள் 2 பேருக்குமே, சன் டிவிக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.